இணைந்திருக்கிறோம் நேர்களே, வணக்கம். நம்மளுடைய நிகழ்ச்சியூடாக நிகழ்ச்சியில் இப்பொழுது இன்றைக்கு புலந்திருக்கக்கூடிய பத்திரிகைகள் தொடர்பான செய்திகளோடு இணைந்திருக்கலாம். இன்றைக்கு எங்கள் கைவசம் 4 பத்திரிகைகள் இருக்கிறது. முதலில் ஈழநாட்டு பத்திரிகையோடு இணைந்திருக்கலாம். ஈழநாட்டு பத்திரிகையின் இன்றைய பிரதான தலைப்பு செய்தியாக அமெரிக்காவுடன் நெருக்கமான உறவை பேண அரசு எதிர்பார்ப்பு, ட்ரம்பின் பிரதிநிதியுடன் அனுர முக்கிய சந்திப்பு. வர்த்தக, வாணிப, சுற்றுலா மற்றும் முதலீடு உள்ளிட்ட முக்கிய துறைகள் தொடர்பில் அமெரிக்காவுடன் இலங்கை கலந்துரையாடல்களை நடாத்தி இருக்கிறது என்று ஜனாதிபதியுடைய அமெரிக்க விஜயம் தொடர்பான செய்தி தலைப்பு செய்தியாக இருக்கிறது. ஏனைய முற்பக்க செய்திகளுக்குள் ஐநா மனித உரிமை ஆணையாளருடன் ஜனாதிபதி அனுரகுமார முக்கிய சந்திப்பு என்று அது தொடர்பான புகைப்படம் இங்கே பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. கடமிடப்பட்ட செய்திகளுக்குள் தென்னாப்பிரிக்க ஜனாதிபதியுடனும் அனுர சந்திப்பு என்ற செய்தி, அதேபோல மல்லாகம் நீதவான் நீதிமன்றின் மேலதிக நீதவான் பதவி நீக்கம். மல்லாகம் நீதவான் நீதிமன்ற மேலதிக நீதவான் நேற்று பதவியிலிருந்து நீக்கப்பட்டதாக மல்லாகம் நீதிமன்ற சட்டத்தரணிகள் சங்கத்தின் செயலாளர் என் பார்த்திபன் தெரிவித்தார். அவர் மேலும் தெரிவிக்கையில், மல்லாகம் நீதவான் நீதிமன்ற மேலதிக நீதவான் சுபராஜினி ஜெகநாதனுக்கு எதிராக நீதி சேவை ஆணைக்குழுவில் சட்டத்தரணிகள் சங்கத்தால் மேற்கொள்ளப்பட்ட முறைப்பாடு தொடர்பான விசாரணை சமீப காலமாக நடைபெற்று வந்திருந்தது. இந்த நிலையில் கடந்த 23/9/2025 அன்று நீதி சேவை ஆணைக்குழுவில் இடம்பெற்ற விசாரணையின் பின்னர் குறித்த நீதவான் ஒருவருக்குரிய கண்ணியமான நடத்தையை வெளிப்படுத்தியிருக்காத குற்றச்சாட்டுக்கு ஏதுவான சான்றுகள் முற்படுத்தப்பட்டிருந்தமையை தொடர்ந்து அவர் தனது பதவி விலகல் கடிதத்தினை உடனடியாக நீதிச்சேவை ஆணைக்குழுவிடம் கையளித்ததன் அடிப்படையில் நீதிச்சேவை ஆணைக்குழுவினால் 23/9/2025 பதவி நீக்கம் செய்யப்பட்டார். மேலும் நேற்று நீதிச்சேவை ஆணைக்குழுவின் சார்பில் மேல் நீதிமன்ற நீதிபதி ஒருவர் மல்லாகம் நீதிமன்றத்துக்கு காலை வேளை பிரசன்னமாகி பதவி நீக்கம் செய்யப்பட்ட நீதவானின் சமாதான அறை மற்றும் அதில் உள்ள பொருட்களை பொறுப்பேற்று நீதிமன்ற பதிவாளரிடம் கையெழுத்திருந்தார். அதனைத் தொடர்ந்து சட்டத்தரணிகளுடன் கலந்துரையாடிய மேல் நீதிமன்ற நீதிபதி புதிய நீதவான் ஒருவர் வெகு விரைவில் நியமிக்கப்படுவார் என சட்டத்தரணிகளுக்கு உத்தரவாதம் வழங்கியிருந்தமை குறிப்பிடத்தக்கது என்ற அந்த செய்தியும் ஏனைய செய்திகளுக்குள் மார்பக புற்றுநோய் தீவிரம். இலங்கையில் தினமும் சுமார் 15 புதிய மார்பக புற்றுநோய் சம்பவங்கள் பதிவாகின்றன. அதே நேரத்தில் ஒவ்வொரு நாளும் சுமார் 3 பெண்கள் இந்த நோயால் உயிரிழப்பதாக சுகாதார அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள் என்ற செய்தி, காணாமல் ஆக்கப்படுதல் குறித்த குழுவின் கூட்டத்தில் வடக்கு கிழக்கு உறவுகள் என்ற செய்தியும், நிறைவேற்று அதிகார முறைமையை எப்போது இல்லாதொழிக்கப்படும் என்ற கேள்வியோடு ஒரு செய்தி, ட்ரம்பை சந்தித்த அனுர என்ற செய்தியும், சிறுவர் பாதுகாப்பு ஆபத்தில் 2025 ஆண்டின் முதல் 7 மாதங்களில் சிறுவர் துஷ்பிரயோகம் தொடர்பாக 1000க்கும் மேற்பட்ட முறைப்பாடுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சர் சரோஜா சாவித்ரி போல்ராஜ் தெரிவித்திருக்கிறார் என்ற செய்தி, மாணவர்களுக்கு 5000 ரூபாய், உயர்தர பரீட்சைகளில் தோற்றிய மாணவர்களுக்கு பொழுதுபோக்கு நடவடிக்கைகளில் ஈடுபட 5000 ரூபாய் வழங்க வேண்டும் என சபை முதல்வர் பிமல் ரத்நாயக்க நேற்று முன்மொழிவு ஒன்றை பாராளுமன்றத்தில் முன்வைத்தார் என்ற செய்தி, மன்னார் காற்றாலை திட்டம் உடன் நிறுத்தப்பட வேண்டும், போராட்டத்தில் ஈடுபடும் மக்கள் தியாகத்துக்கு தயங்க மாட்டார்கள் என செல்வம் எம்பி எச்சரிக்கை என்ற செய்தியும், மன்னார் காற்றாலை திட்டத்தை தொடர்ந்து முன்னெடுக்குமாறு ஜனாதிபதி பணிப்புரை. யதார்த்தத்தை கருத்தில் கொண்டும் மன்னாரில் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்ட 2 காற்றாலை மின்சார உற்பத்தி திட்டங்களையும் தொடர்ந்து முன்னெடுத்து செல்லுமாறு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க பணிப்புரை விடுத்திருக்கிறார். இந்த விடயம் குறித்து தனக்கு அறிவிக்கப்பட்டுள்ளதாக மன்னார் மாவட்டம் அரசாங்க அதிபர் கே கணேஸ்வரன் தெரிவித்தார் என்ற செய்திகள் ஈழநாட்டினுடைய முற்பக்க செய்திகளாக இருக்கிறது. தொடர்ச்சியாக ஈழநாட்டு பத்திரிகையின் உட்பக்க செய்திகளுக்குள், முல்லைத்தீவு வைத்தியசாலையில் இந்திய உதவியில் 4 மாடி கட்டிடம், புரிந்துணர்வு உடன்படிக்கை விரைவில் என்ற செய்தி ஒன்றும், இந்திய மீனவர்கள் 7 பேர் விடுதலை. கடந்த மாதம் 13ஆம் தேதி நெடுந்தீவு கடற்பரப்பில் கைது செய்யப்பட்ட 7 ராமேஸ்வரம் மீனவர்களையும் நிபந்தனையுடன் விடுதலை செய்ய ஊர்காவல்துறை நீதவான் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது என்ற செய்தியோடும், மஹிந்த ராஜபக்சவை சந்தித்தார் இந்திய தூதுவர் சந்தோஷியா என்ற புகைப்படம் தாங்கிய செய்தி, கர்ப்பவதி தாய்மார்களுக்கான மருத்துவ முகாம் நாவாந்துறையில், யாழ்ப்பாணம் பிரதேச செயலர் பிரிவைச் சேர்ந்த 40 கர்ப்பவதி தாய்மார்களுக்கான மருத்துவ முகாம் நேற்று ஊட்டச்சத்து மற்றும் அத்தியாவசிய பொதிகள் விநியோகம் என்பன கடந்த வெள்ளிக்கிழமை யாழ்ப்பாணம் நாவாந்துறை பொம்மைவெளியில் அமைந்துள்ள குடும்ப மருத்துவமனையில் சுகாதார நிலையத்தால் நடாத்தப்பட்டது என்ற செய்தி, மக்களுக்கு இடையூறின்றி விளம்பரத்துக்கு ஏற்பாடு, வலி மேற்கு பிரதேச சபை முன்மாதிரி. வலிகாமம் மேற்கு பிரதேச சபையில் 7 இடங்களில் விளம்பரங்களை காட்சிப்படுத்த வலி மேற்கு பிரதேச சபையால் வசதிகள் செய்யப்பட்டுள்ளன. தனியார் நிறுவனங்களின் விளம்பரங்கள், மரண அறிவித்தல்கள், கோவில்களின் விஞ்ஞாபனங்கள் மற்றும் பொது அறிவித்தல்கள் என்பன மக்களது வீடுகளின் மதில் சுவர்கள், பாடசாலைகளின் மதில்கள், பல்வேறு நிறுவனங்களின் சுவர்களிலும் ஒட்டப்படுவதால் இவ்வாறு விளம்பரங்கள் ஒட்டப்படும் பகுதிகள் அழுக்காகின்றது. அது மட்டுமல்லாமல் அது விசனத்துக்கும் உள்ளாகின்ற நிலைமைகள் ஏற்பட்டிருக்கிறது. மதில் சுவர்கள் இவ்வாறு அழுக்கடைவதை தடுக்கும் நோக்கில் வலிகாமம் மேற்கு பிரதேச சபையானது ஒரு முன்மாதிரியான நடவடிக்கை எடுத்திருக்கிறது. அதாவது வலிகாமம் மேற்கு பிரதேச சபைக்குட்பட்ட 7 பொது இடங்களில் இவ்வாறான விளம்பரங்களை காட்சிப்படுத்த ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இதன்படி சுழிபுரம் சந்தி, வழக்கம்பறை அம்மன் கோவிலுக்கு அருகாமை, சித்தங்கனி சந்தி, சங்கரத்தை சந்தி அருகாமை, வட்டுக்கோட்டை அராளி உப அலுவலகம் அருகில் அராளி ஐயனார் கோவில் அருகாமை போன்ற இடங்களில் விளம்பர காட்சிகள் ஏற்படுவதற்கான வசதிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன என்ற செய்தியும்
ஈழநாட்டினுடைய ஆசிரியர் தலையங்கமாக சுவிட்சர்லாந்து சந்திப்பு என்ற தலைப்பிலே ஆசிரியர் தலையங்கம் தொழிற்சங்கங்களை அடக்க முயன்றால் விளைவுகள் பாரதூரமானதாக அமையும் நாமல் ராயபக்ச எச்சரிக்கை போதைப்பொருள் பாவனையை நாட்டில் முற்றாக ஒழிக்க வேண்டும் அமைச்சர் சரோஜினி போல்ராஜ் தெரிவிப்பு என்ற செய்தியோடு பருத்தித்துறை மரக்கறி சந்தை விவகாரம் நகரசபை அமர்வில் கடும் வாத பிரதிவாதம் என்ற செய்தி பருத்தித்துறையில் திலீபனின் ஊர்தி பவனி என்ற புகைப்படம் பிரசுரிக்கப்பட்ட செய்தியும் மன்னார் நகரத்தில் சுகாதார சீர்கேட்டுடன் இயங்கிய உணவகம் மீது சட்ட நடவடிக்கை மன்னார் நகர பகுதியில் அண்மையில் அமைக்கப்பட்ட உணவகம் ஒன்று சுகாதார சீர்கேட்டுடன் இயங்கி வந்த நிலையில் நேற்று முன்தினம் மன்னார் நகரசபை பொது சுகாதார பரிசோதகர் தலைமையிலான குழுவினரால் கண்காணிக்கப்பட்டு உணவகம் மீது சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது என்று அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. ஜெய்சங்கருடன் நியூயார்க்கில் அமைச்சர் விஜித கேரத் சந்திப்பு என்று அந்த சந்திப்பு தொடர்பான புகைப்படம் பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. தங்காலை போதைப்பொருள் விவகாரம் காணி உரிமையாளரை கண்டறிய குழு என்ற செய்தி நிதி குற்றங்களை எதிர்ப்பதற்கு இந்தியாவின் தொழில்நுட்ப உதவி உயர்மட்ட குழு இலங்கை வந்தது. நிதி குற்றங்களை எதிர்த்து போராடுவதற்கான கட்டமைப்புகளை வலுப்படுத்தல் நிதி மோசடியை தடுத்தல் மற்றும் பயங்கரவாதத்துக்கு நிதியளிப்பை எதிர்கொள்வது உள்ளிட்ட திறம் மேம்பாட்டுக்கான உதவிகளை வழங்குவதற்கு இந்தியா முன் வந்திருக்கிறது என்ற செய்தியும் முரக்கொட்டாஞ்சோனை படை முகாம் 30 ஆண்டுகளுக்கு பின்னர் அகல்கிறது 30ஆம் தேதி கையளிப்பு என்கிறார் ஸ்ரீநேசன் எம்பி. 35 ஆண்டுகளின் பின்னர் மட்டக்களப்பு மாவட்டத்தில் உள்ள முரக்கொட்டாஞ்சேனை படை முகாம் முற்றாக அகல்கிறது. எதிர்வரும் 30ஆம் தேதி கையளிப்பு இடம்பெறலாம் என்று இலங்கை தமிழரசு கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ஞானமுத்து ஸ்ரீநேசன் தெரிவித்திருக்கிறார் என்ற செய்தியோடு இறுதிப்பக்க செய்திகளுக்குள் மகப்பேற்று பெண் நோயியல் மையத்தை முழு வீச்சில் இயக்குவதற்கு நடவடிக்கை கிளிநொச்சியில் வடக்கு மாகாண ஆளுநர் தெரிவிப்பும் வெளிநாடு செல்கிறார் ரணில் என்ற கேள்வியோடு ஒரு செய்தி மன்னார் முல்லை வைத்தியசாலைகளில் பாதைகளில் படுத்திருக்கும் நோயாளிகள் சபையில் சுட்டிக்காட்டினார் ரவிகரன் எம்பி. மன்னார் மற்றும் முல்லைத்தீவு வைத்தியசாலைகளில் கட்டில்கள் நிரம்பி வழியோர பாதைகளில் படுக்கும் அவல நிலையே இங்கு இருக்கிறது. இது அரசின் ஓரவஞ்சக செயற்பாடாகும். இந்த நிலை மாறி எங்கள் மாவட்டத்துக்கு முன்னுரிமை வழங்குவீர்களா? இவ்வாறு பாராளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் எம்பி கேள்வி எழுப்பியிருக்கிறார். பாராளுமன்றத்தில் நேற்று முன்தினம் இடம்பெற்ற வாய்மொழி மீதான கேள்வியின் போது அவர் இவ்வாறு கேள்வி எழுப்பியிருக்கிறார் என்ற செய்தியும் காணப்படுகிறது. இவைதான் ஈழநாட்டினுடைய முதன்மை செய்திகளாக இருக்கிறது. தொடர்ச்சியாக நிகழ்ச்சியிலே வலம்புரி நாளிதழுடைய செய்திகளோடு இணைந்திருக்கலாம். வலம்புரி நாளிதழுடைய பிரதான தலைப்பு செய்தியாக மன்னார் காற்றாலை திட்டத்தை தொடர்ந்து முன்னெடுக்குக ஜனாதிபதி அனுர பணிப்பு. மன்னாரில் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்ட 2 காற்றாலை மின்சார உற்பத்தி திட்டங்களையும் தொடர்ந்து முன்னெடுத்து செல்லுமாறு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கம் பணிப்புரை விடுத்திருக்கிறார். இந்த விடயம் குறித்து தனக்கு அறிவிக்கப்பட்டுள்ளதாக மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபர் கணேஸ்வரன் தெரிவித்திருக்கிறார் என்ற செய்தி ஏனைய கட்டமிடப்பட்ட செய்திகளுக்குள் அரசு நீதித்துறையில் கடுமையான தலையீடு சபையில் தயாசிரி குற்றச்சாட்டும் கிளிநொச்சியில் கிணற்றில் விழுந்த இளம் குடும்பஸ்தர் பலி என்ற செய்தியும் ஜனாதிபதி அனுரவின் முடிவுக்கு எதிராக போராட்டம் வெடிக்கும் மன்னார் பிரஜைகள் குழு தெரிவிப்பும் அதுபோல மஹிந்தவை நேரில் சந்தித்த இந்திய உயர்ஸ்தானிகர் என்று ஏலவே பார்த்த புகைப்படம் தாங்கிய செய்தி ஒன்றும் ஏக்கியராட்சி அரசியலமைப்பை நிறைவேற்ற அனுர அரசு முயற்சி கஜேந்திரகுமார் பொன்னம்பலம். ஏக்கியராட்சி என்ற புதிய அரசியலமைப்பை உருவாக்க அனுர அரசாங்கம் முயற்சி செய்து வருகிறது. இதனை தமிழர்கள் தோற்கடிக்க வேண்டும் என பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்திருக்கிறார். யாழ்ப்பாணம் பொக்குவில் பகுதியில் அமைந்துள்ள தமிழ் தேசிய மக்கள் முன்னணி அலுவலகத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே மேற்கொண்டவாறு தெரிவித்தார். தொடர்ந்தும் அவர் தெரிவிக்கையில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தமிழ் தேசிய பேரவையுடன் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி ஒப்பந்தத்தை செய்து கொண்டிருக்கிறது. அந்த வகையில் ஏக்கியராட்சியை எதிர்க்க வேண்டும் 13ஐ பேசி மக்களை திசை திருப்ப வேண்டாம். ஏக்கியராட்சியாவுக்கு எதிராக வேலை செய்ய வேண்டும். சுவிஸ் ஆட்சி முறை தொடர்பான கல்வி பட்டறை இடம்பெற்றது. இதில் இலங்கையில் உள்ள கட்சிகளின் பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர். இங்கு சமஷ்டி தொடர்பான கல்வி கருத்தரங்கு இடம்பெற்றது. புலம்பெயர் மக்கள் அமைப்புகள் கலந்து கொண்டனர். ஐநா ஆசிய பசிபிக் பொறுப்பதிகாரி இலங்கையின் மனித உரிமை சார்ந்த பொறுப்பதிகாரி மற்றும் சாட்சியங்களை சேகரிக்கும் அதிகாரிகளையும் சந்திக்க முடிந்தது. இதில் தமிழ் மக்களின் இனப்பிரச்சினை தொடர்பில் அரசு தமக்கு தான் மக்கள் வழங்கி இருப்பதாக அரசு தெரிவித்துள்ளதாக கருத்துக்கள் வெளியே வந்திருக்கிறது. தமிழ் மக்களின் மாற்றம் என்ற வகையில் அதை வலியுறுத்த வந்துள்ளார்கள் என்பது உண்மையல்ல, அது பொய். தேசிய மக்கள் சக்திக்கு யாழ்ப்பாணத்தில் உள்ள பாராளுமன்ற உறுப்பினர்களை வைத்தே அந்த கருத்துருவாக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. தேசிய மக்கள் சக்தி 80,000 வாக்குகள் தான் கிடைத்தது. தமிழ் தேசிய கட்சிகளுக்கு கிடைத்த வாக்குகள் அதிகம். ஏக்கியராட்சி அரசியல் அமைப்பை பாராளுமன்றத்திற்கு கொண்டு வந்து நிறைவேற்ற இருப்பதாக தெரிவித்தனர். அதில் திருத்தம் செய்து கொண்டுவர உள்ளதாகவும் மக்களுக்கும் சுவிஸ் அரசுக்கும் கூறியிருக்கிறார்கள். நாம் ஏற்கனவே இவ்வாறு நடக்கும் என்று கூறினோம். பிரதமர் ஹரிணி பாராளுமன்றத்துக்கு வெளியே புதிய அரசியலமைப்பை உருவாக்கலாம் என்ற நடவடிக்கை வெற்றி பெற்றுள்ளதாக தெரிவித்தார். அரசுக்கு 3/2 பெரும்பான்மை உள்ளதாக புதிய அரசியலமைப்பை நிறைவேற்றும் சர்வஜன வாக்கெடுப்பு விட்டும் நிறைவேற்ற பார்ப்பார்கள். இலங்கை தமிழரசு கட்சியுடன் இது தொடர்பில் பேச முனைந்து வருகிறோம். சுமந்திரன் இந்த பேச்சுக்களை முறித்துக் கொண்டார். பாராளுமன்ற குழுவை தாண்டி கட்சியுடன் பேச நாம் முனைந்தோம். CVK சிவஞானத்தை சந்தித்த போதும் அவர் ஏக்கியராட்சியவை நாம் நிராகரித்துள்ளோம் என்று அறிவித்தார். இதன் பின்னர் சுமந்திரன் அவசரமாக
செயலாளராக வந்தார். இந்த பேச்சுக்களை முறித்துக் கொண்டார். தமிழ் தேசிய தரப்பு ஒன்று கூடி பெரும்பான்மையை காட்டி ஒரு அழுத்தத்தை பிரயோகிக்க முடியும். சுவிஸ் அரசின் சந்திப்பின் போது கலந்து கொண்ட சத்தியலிங்கத்திற்கும் தெரியும். தமிழரசு கட்சி கடிதம் ஒன்றை எழுதுகிறார்கள். தாம் தனியாக பேச்சு நடாத்துவதற்கு காலம் தருமாறு கோருகின்றனர். சுமந்திரனின் நிகழ்ச்சி நிரலுக்கு அரசின் நிகழ்ச்சி நிரலுக்கும் வேறுபாடு கிடையாது. ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி 13வது திருத்தத்தை மீள மையப்படுத்தி முன்னுக்கு நின்று செயற்படுபவர் சுரேஷ். அவருக்கும் ஏக்கியராட்சி நிறைவேற்றப்பட போகிறது என்று தெரியும். இது கற்பனை அல்ல என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்கிறார் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார் என்ற செய்தியும். அதே போல கட்டுநாயக்காவில் கைதான இளைஞனிடம் தீவிர விசாரணை. யாழில் கைக்குண்டு வாள்மீட். யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற வாழ்வெட்டு சம்பவங்களுடன் தொடர்புடைய குற்றச்சாட்டில் தேடப்பட்டு வந்த சந்தேக நபர் ஒருவர் நேற்று முன்தினம் செவ்வாய்க்கிழமை கட்டுநாயக்கா விமான நிலையத்தில் கைதான நிலையில் அவரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் அடிப்படையில் வாள் கைக்குண்டும் மீட்கப்பட்டிருக்கிறது. யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற வாழ்வெட்டு உள்ளிட்ட குற்றச்செயல்களுடன் தொடர்புடைய குற்றச்சாட்டில் நீண்டகாலமாக தேடப்பட்டு வந்த யாழ்ப்பாணத்தை சேர்ந்த சந்தேக நபர் ஒருவர் நேற்று முன்தினம் செவ்வாய்க்கிழமை கட்டுநாயக்கா விமான நிலையம் ஊடாக நாட்டை விட்டு தப்பியோட முயன்ற நிலையில் விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டார். கைது செய்யப்பட்ட நபரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் சந்தேக நபரின் வாக்குமூலத்தின் அடிப்படையில் கோண்டாவில் பகுதியில் உள்ள வீடொன்றிலிருந்து கைக்குண்டும் வாள் ஒன்றும் போலீசாரினால் மீட்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் அவரை நேற்று யாழ்ப்பாணம் நீதிமன்றத்துக்கு முற்படுத்திய போலீசார் அவரை 2 நாட்கள் போலீஸ் தடுப்பு காவலில் வைத்து விசாரணை செய்வதற்கு அனுமதி கோரியிருக்கிறார்கள். போலீசாரின் கோரிக்கைக்கும் நீதிமன்றமும் அனுமதி வழங்கியிருக்கிறமை குறிப்பிடத்தக்கது என்ற செய்தி. ரீச்சாவில் தீ விபத்து 200க்கும் மேற்பட்ட தென்னைகள் எரிந்து நாசம். வடக்கின் பிரபல சுற்றுலாத்தலமான ரீச்சா பண்ணையில் ஏற்பட்ட தீ விபத்தினால் 200க்கும் மேற்பட்ட தென்னைகள் எரிந்து நாசமாகி இருக்கிறன. இந்த சம்பவம் நேற்று இடம்பெற்றிருக்கிறது. இச்செயல் திட்டமிடப்பட்டு விசமிகளால் மேற்கொள்ளப்பட்டது என குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது என்ற செய்தியும். ஜெனீவா பயணமானார் அமைச்சர் ஹஸ்ஸன நாணயக்கார் என்ற செய்திகளும் இவைதான் வலம்புரியினுடைய முற்பக்க செய்திகளாக இருக்கிறது. தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளுக்குள் பிரதமர் காரியாலயத்துக்கு முன்பாக திருமலை விவசாயிகள் போராட்டம். திருகோணமலை முத்துநகர் விவசாயிகள் தமக்கு நீதி வேண்டி பிரதமர் காரியாலயத்துக்கு முன்பாக போராட்டத்தில் ஈடுபட்டார்கள் என்ற போராட்ட குழுவினர் சார்ந்த புகைப்படம் தாங்கிய செய்தியும். இலங்கை இந்திய வெளிவிவகார அமைச்சர்கள் சந்திப்பு என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியும். வோல்கர் டர்க்குடன் ஜனாதிபதி அனுர சந்திப்பு. இந்திய கடற்படை தளபதி பிரதமரை சந்தித்தார். அதேபோல மலையக வீதிகளில் பாதுகாப்பு வேலிகள். 1000 மில்லியன் நிதி ஒதுக்கீடு அமைச்சர் பிமல் தெரிவிப்பு என்ற செய்திகளும் காணப்படுகிறது. தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளுக்குள் விளையாட்டுச் செய்திகளுக்குள் கால்பந்தின் உயரிய விருதை தட்டி சென்ற பிரான்ஸ் வீரர் என்ற செய்தி. கால்பந்தின் உயரிய விருதுகளில் ஒன்றான பலோண்டியார் விருதை பிரான்ஸ் வீரர் உஸ்மான் டெம்பேலோ வென்றிருக்கிறார் என்ற செய்தியும். தேசிய மட்ட கபடி போட்டியில் கிளிநொச்சி சிவநகர் ஆத்தாக்கா பாடசாலை சாம்பியன் என்ற புகைப்படமும் பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. ஒலிஸ்டார் கிண்ண தொடர் ஸ்கந்தா ஸ்டார் அணி 2வது சுற்றுக்கு தகுதி. இலங்கைக்கு எதிரான ஆசிய தொடரில் வெற்றியுடன் மீண்டது பாகிஸ்தான் என்ற செய்திகளும் விளையாட்டு செய்திகளுக்குள் இருக்கு. அதேபோல மாத்தறை கோட்டாவிலே உள்ளக விளையாட்டரங்கில் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் அகில இலங்கை பாடசாலைகளுக்கு இடையிலான தேசிய மட்ட தனிநபருக்கான டேக்வாண்டோ போட்டியில் யாழ்ப்பாண கல்லூரி மாணவன் வி பபிகரன் 18 வயதின் கீழ் பிரிவில் முதன்முறையாக வெண்கலப் பதக்கம் வென்று சாதனை படைத்திருக்கிறார் என்று அவர்கள் புகைப்படம் பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. அவருக்கு நாங்களும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அதேபோல யாழ்ப்பாணம் வன்னேஸ்வரி வெங்கடேச வரதாஜ பெருமாள் ஆலயம் மகோற்சவம் நேற்று முன்தினம் செவ்வாய்க்கிழமை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகியது என்று அந்த கொடியேற்றம் தொடர்பான புகைப்படங்களும் பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. தென்மராட்சி பகுதியில் விடுதிகளாக இயங்கும் வீட்டு திட்ட வீடுகள். சாகவச்சேரி பிரதேச செயலர் பிரிவுக்குட்பட்ட நாவற்குழி பகுதியில் வீட்டு திட்ட வீடுகளை விற்பனை செய்கின்ற மற்றும் விடுதிகளாக பயன்படுத்துகின்ற நிலைமை காணப்படுவதாக சாகவச்சேரி பிரதேச சபையின் உபதவிசாளர் யோகேஸ்வரன் தெரிவித்திருக்கிறார் என்ற செய்தியும். கிளிநொச்சி மாவட்ட பொது வைத்தியசாலையின் பெண் நோயியல் சிகிச்சை பிரிவு ஆரம்பம். கிளிநொச்சி மாவட்ட பொது வைத்தியசாலை வளாகத்தில் கடந்த 2 வருடங்களுக்கு மேலாக மூடப்பட்டிருந்த பெண் நோயியல் சிகிச்சை பிரிவு நேற்றைய தினம் ஆரம்பித்து வைக்கப்பட்டிருக்கிறது என்ற செய்தி. உடுப்பிட்டி மகளிர் கல்லூரிக்கு புதிய அதிபர் நியமனம். அதேபோல தியாக தீபம் திலீபனின் 10ஆம் நாள் நினைவேந்தல். தியாக தீபம் திலீபனின் 10ஆம் நாள் நினைவேந்தல் நிகழ்வுகள் நேற்று புதன்கிழமை முன்னெடுக்கப்பட்டது. நல்லூர் பின்வீதியில் அமைந்துள்ள தியாக தீபத்தின் நினைவிடத்தில் சுடரேற்றி திருவுருவப்படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது என்ற செய்தியும். விருப்பத்துடன் கல்வி கற்கும் சமூகத்தை உருவாக்குவோம் அமைச்சர் சரோஜா போல்ராஜ் தெரிவிப்பு என்ற செய்திகளும். வெளிநாட்டு செய்திகளுக்குள் ஒவ்வொரு மணி நேரமும் ஒரு குழந்தையை கொல்லும் இஸ்ரேல் ஐநா பொதுச்சபையில் துருக்கி ஜனாதிபதி ஆவேசம். ஒவ்வொரு மணி நேரமும் ஒரு குழந்தையை இஸ்ரேல் கொலை செய்கிறது. கடந்த 23 மாதங்களாக இதுதான் நடக்கிறது. 2-3 வயது குழந்தைகள் மயக்க மருந்து இல்லாமல் தங்கள் உறுப்புகளை இழக்கின்றனர். அமெரிக்காவின் நியூயார்க்கில் நடந்த ஐநா பொதுச்சபையில் துருக்கி ஜனாதிபதி ரெசப் தயிப் எர்டோகன் ஆவேசமாக தெரிவித்தார் என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியும். நோர்வேயில் குண்டுவெடிப்பு, மக்கள் வெளியே வர தடை விதிப்பு என்ற செய்தியும். விமானத்தின் லேண்டிங் கியரில் ஒளிந்து இந்தியா சென்ற ஆப்கான் சிறுவன் என்ற செய்தியும். பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக இத்தாலியில் போராட்டம் என்ற செய்திகளும் காணப்படுகிறது. தொடர்ச்சியாக தாய்வானை தாக்கிய
ரகசா சூறாவளி 14 பேர் உயிரிழப்பு, 124 பேர் மாயம் என்ற செய்திகள் வெளிநாட்டு செய்திகளாக இருக்கிறது. தொடர்ச்சியாக உள்நாட்டு செய்திகளுக்குள் சுகாதார சீர்கேட்டுடன் இயங்கிய உணவகம் சுற்றி வளைத்த அதிகாரிகள், மன்னாரில் சம்பவம் என்ற செய்தி. வலம்புரியினுடைய இன்றைய ஆசிரியர் தலையங்கமாக மாணவர்களின் கலையாற்றலை வெளிப்படுத்த உதவுங்கள். இது நவராத்திரி காலம். ஆயகலைகள் 64ற்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய சரஸ்வதி தாயை வணங்கி எங்களின் கலையாற்றலை வெளிப்படுத்துவதற்கான காலம். உண்மை மனித வாழ்வில் வீரம், செல்வம், கல்வி என்பவற்றின் அவசியத்தை உணர்ந்த நம் முன்னவர்கள் வீரத்துக்கு அதிபதியான துர்க்கையையும், செல்வத்துக்கு அதிபதியாகிய லக்குமியையும், கல்விக்கு அதிபதியாகிய சரஸ்வதியையும் நவராத்திரி காலத்தில் வழிபட்டு வீரம், செல்வம், கல்வி ஆகிய பேரை பெற்று வந்தனர். இவ்வாறு முப்பெரும் தேவிகளின் அருட்கொடையாக கிடைத்த வீரத்தையும், செல்வத்தையும், கல்வியையும் தெய்வீகத்துடன் மற்றவர்களுக்கு வழங்க வேண்டும். அவற்றை எக்காலத்திலும் அநீதிக்கோ அதர்மத்துக்கோ பயன்படுத்தலாகாது என்ற தத்துவத்தை உணர்த்துவதாகவும் நவராத்திரி காலம் அமைய பெற்றிருக்கிறது. தவிர எல்லாவற்றுக்கும் மூல காரணமாக இருப்பது கல்வியாகும். எனவே கல்வி தெய்வம் சரஸ்வதி தாயை எவரும் சமய பேதத்துடன் பார்த்துவிடக் கூடாது. அங்கனம் சூரிய பொங்கல் தமிழர்களின் திருநாளோ, அதேபோல நவராத்திரி என்பது வீரம், செல்வம், கல்வி ஆகியவற்றை அருளுகின்ற அன்னை பராசக்தியை வழிபடுவதாகும். நவராத்திரி விரதத்தின் முதல் நோக்கம் மாணவர்களது கலையாற்றலை வெளிப்படுத்துவதும், மாணவர்களின் கலைத்துவத்தை குருவின் ஆசியுடன் அரங்கேற்றுவதுமாகும். எனவே மாணவர்களிடம் இருக்கக்கூடிய கலைத்திறன்களை வெளிப்படுத்துவதற்கு சந்தர்ப்பமும் வாய்ப்புமாக நவராத்திரி காலம் அமைகிறது. பொதுவில் பாடசாலைகள் என்பன கல்வியை மட்டும் புகற்றுகின்ற இடங்கள் அல்ல. மாறாக மாணவர்களிடையே இருக்கக்கூடிய ஆற்றல்கள், ஆளுமைகள் என்பவற்றை இனங்கண்டு அவற்றை வெளிப்படுத்துவதற்கு களம் அமைத்து கொடுப்பதும் பாடசாலைகளின் கடமையாகும். தவிர நவராத்திரி விழாக்களில் மாணவர்கள் கூட்டாக சேர்ந்து பாடுவதும், நடிப்பது, வில்லிசை இசைப்பது, குழு நடனம், சொற்பொழிவு என மாணவர்கள் தங்களின் ஆற்றலை வெளிப்படுத்துவார்கள். இதற்கு அதிபர் ஆசிரியர்கள் களம் அமைத்து கொடுக்கும் பொருட்டே நவராத்திரி விழா இடம்பெறுகிறது. அதே நேரம் மாணவர்கள் ஆயகலைகளை முறைப்படி கற்பதன் பொருட்டு விஜயதசமியில் கலைப்பயிற்சிகள் குருவின் மூலம் தொடக்கி வைக்கப்படுகின்றன. எனவே மாணவர்களின் கலையாற்றலை, கலைப்படைப்புகளை வெளிப்படுத்துவதற்காக அமையப்பட்ட நவராத்திரி காலத்தை தக்க முறையில் பயன்படுத்த எங்கள் கல்வி நிர்வாகம் ஊக்கம் தர வேண்டும் என்பது தாழ்மையான கோரிக்கை என்று விளம்பரங்களுடைய ஆசிரியர் தலையங்கம் காணப்படுகிறது. அதேபோல காணாமல் ஆக்கப்பட்டோருக்கான ஐநா குழுவில் இலங்கை விவகாரம் குறித்து நாளை பரிசீலனை, நீதியமைச்சர் உறவுகள், ஜெனீவா பயணம் என்ற செய்தியும். தங்காலையில் மீட்கப்பட்ட போதைப் பொருட்கள் கடல் மார்க்கமாகவே நாட்டுக்கு எடுத்து வரப்பட்டன. போலீசார் வெளியிட்ட அதிர்ச்சி தகவல். தங்காலை சீனிமோதிர பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட தேடுதல் நடவடிக்கைகளில் 3 கொள்கலன்களில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த சுமார் 988 கோடி ரூபாய் பெறுமதியான ஐஸ் மற்றும் கெரோயின் உள்ளிட்ட 705 கிலோகிராம் போதைப் பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்ட நிலையில் அவை கடல் மார்க்கமாகவே நாட்டுக்கு கொண்டு வரப்பட்டதாக போலீஸ் விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. அதன் பிரகாரம் குறித்த போதைப் பொருட்கள் கடந்த 21ஆம் தேதி 2 கப்பல்களில் நாட்டுக்கு கொண்டு வரப்பட்டதாகவும், குறித்த போதைப் பொருட்கள் குடவெல்ல, மாவெல்ல கடற்கரையில் தரையிறக்கப்பட்டிருக்கிறது. பின்னர் குறித்த போதைப் பொருள் அங்கிருந்து கடற்கரைக்கு அருகில் உள்ள வீடொன்றுக்கு எடுத்து செல்லப்பட்டு கொள்கலன்கள் மூலம் சீனிமோதிர மற்றும் குடவெல்ல பகுதிகளுக்கு கொண்டு செல்வதற்கான தீர்மானிக்கப்பட்டதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். குறித்த போதைப்பொருள் மீட்பு சம்பவம் தொடர்பிலான விசாரணைகளை போலீசார் துரிதப்படுத்தியுள்ள நிலையில் பல அதிர்ச்சியூட்டும் தகவல்கள் வெளிவருகின்றமை குறிப்பிடத்தக்கது என்ற செய்தியும். வலம்புரியினுடைய இறுதிப்பக்க செய்திகளுக்குள் டிஜிட்டல் மயமாக்கல் கல்வித்துறையில் ஓரளவு மாற்றத்தை ஏற்படுத்தும். பிரதமர் ஹரணி தெரிவிப்பு. மன்னார் காற்றாலை திட்டம் உடன் நிறுத்தப்பட வேண்டும். சபையில் செல்வம் அடைக்கலநாதன் எம்பி தெரிவிப்பு என்ற செய்திகளும் வலம்புரியினுடைய முக்கிய செய்திகளாக இருக்கிறது. தொடர்ச்சியாக நிகழ்ச்சியிலே தினக்குரல் நாளிதழோடு இணைந்திருக்கலாம். தினக்குரல் நாளிதழுடைய பிரதான தலைப்பு செய்தியாக ஏக்கிய ராஜ்யவை பாதுகாக்கவே தமிழரசு அனுரவை சந்திக்க துடிக்கிறது. நியாயமான தீர்வு குறித்து கவலை இல்லை, கஜேந்திரகுமார் தெரிவிப்பு. 2015ஆம் ஆண்டு தொடக்கம் 2019 வரையான காலப்பகுதியில் உருவாக்கப்பட்ட ஒற்றையாட்சி அரசியலமைப்பு வரைப்பை சில திருத்தங்களுடன் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்க உள்ளதாக அரசாங்கம் சர்வதேச சமூகத்திற்கு வெளிப்படையாக அறிவித்திருக்கிறது. இந்த சமயத்தில் தமிழ் கட்சிகள் கூட்டாக தமிழ் மக்களுக்கு என்ன தீர்வு வேண்டும் என்ற பொது முடிவை எட்டியிருக்க வேண்டிய நிலையில் தமிழரசு கட்சி தங்களை சந்திக்குமாறு ஜனாதிபதிக்கு கடிதம் எழுதுவது ஏக்கிய ராஜ்ய அரசியலமைப்பை ஆதரிக்கும் முயற்சி மேற்கொண்டவாறு தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்திருக்கிறார் என்ற செய்தியும். ஏனைய முற்பக்க செய்திகளுக்குள் காற்றாலை மின் உற்பத்தி திட்டத்தை தொடருங்கள், ஜனாதிபதி எழுத்து மூலம் பணிப்புரை. ஜனாதிபதியின் பணிப்புரையை கண்டித்து மக்கள் போராட்டம், மன்னார் பிரஜைகள் குழு அறிவிப்பு. அதேபோல கட்டமிடப்பட்ட செய்திகளுக்குள் சந்தேக நபர் வழங்கிய தகவலால் வாள்கள் கைக்குண்டு மீட்பு, யாழ்ப்பாணத்தில் சம்பவம் என்ற செய்தியும். 7 மாதங்கள் 1126 சிறுவர் துஷ்பிரயோக முறைப்பாடுகள் என்ற கட்டமிடப்பட்ட செய்தி ஒன்று. அதேபோல ஐநா காணாமலாக்கப்பட்டோர் குழு கூட்டத்தில் காணாமலாக்கப்பட்டோரின் உறவினர்களும் பங்கேற்பு என்ற புகைப்படம் தாங்கிய செய்தி. பிறந்தன் ரசாயன தொழிற்சாலையில் குளோரின் உற்பத்தியை ஆரம்பிப்பதற்கான திட்டம் என்ற செய்தி. மல்லாகம் நீதவான் நீதிமன்ற மேலதிக நீதவான் பதவி நீக்கம் என்று ஏலவே பார்த்த செய்தியும். வீட்டுத்திட்ட வீடுகள் விடுதிகளாக மாற்றம், 10 வீடுகள் விற்கப்பட்டுள்ளனவாம் என்ற செய்திகளும் காணப்படுகிறது. இது தினக்குரலுடைய முற்பக்க செய்திகளாக இருக்கிறது. தொடர்ச்சியாக
உட்பக்க செய்திகளுக்குள் அரசின் செயலற்ற தன்மையே சமூக பிரச்சனைகளுக்கு காரணம் ஐக்கிய மக்கள் சக்தி குற்றச்சாட்டு. நாட்டில் இடம்பெறுகின்ற சட்டவிரோத நடவடிக்கைகள் மற்றும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றங்கள் கவலையளிப்பதாக தெரிவித்திருக்கக்கூடிய ஐக்கிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் செயலற்ற தன்மையை இந்த பிரச்சனைகளுக்கு பங்களித்துள்ளதாகவும் குற்றம் சுமத்தி இருக்கிறார். சபரிமலை ஐயப்பன் ஆலயம் புனித யாத்திரை தலமாக அறிவிப்பு. அங்கீகரிக்கப்பட்ட புனித யாத்திரை தலமாக சபரிமலை ஐயப்பன் ஆலயத்தை பிரகடனப்படுத்துவதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருக்கிறது. நீண்ட காலமாக இலங்கையின் இந்து பக்தர்கள் ஒவ்வொரு ஆண்டும் நவம்பர் 1ஆம் தேதி தொடக்கம் அடுத்த வருடத்தின் ஜனவரி மாதம் 31ஆம் தேதி வரையான காலப்பகுதியில் இந்தியாவின் கேரளாவில் உள்ள சபரிமலை ஐயப்பன் ஆலயத்துக்கு சென்று தரிசித்து வருகின்றனர். தற்போது ஆண்டுதோறும் 15,000க்கும் அதிகமான பக்தர்கள் கலந்து கொள்கின்ற யாத்திரை தலமாக இந்த தலம் அமைந்திருக்கிறது. அதற்கமைய சபரிமலை ஐயப்பன் ஆலயத்திற்கு இலங்கை இந்து யாத்திரிகளால் மேற்கொள்ளப்படுகின்ற யாத்திரையை இலங்கை அரசால் அங்கீகரிக்கப்பட்ட புனித தல யாத்திரையாக பிரகடனப்படுத்துவதற்கும் அதற்கான வசதிகளை வழங்கவும் புத்தசாசன சமய மற்றும் கலாச்சார விவகாரங்கள் அமைச்சர் சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருக்கிறது என்ற செய்தி. பார்வையிடும் இடங்களில் இலங்கைக்கு முதலிடம் டைம் அவுட் பயண இதழ் தெரிவிப்பு என்ற செய்திகளும், தினக்குரலுடைய குரல் பதிப்பாக சுயநல தலைமைகளை ஒருபோதும் மன்னிக்காது. தியாக தீபம் திலீபன் நினைவேந்தல் வடக்கு கிழக்கு தமிழர் தாயகம் எங்கும் உணர்வெழுச்சியுடன் இடம்பெற்று வருகிறது. தியாக தீபம் திலீபனின் வரலாற்றை இன்றைய சந்ததியினர் மத்தியில் கொண்டு போய் சேர்க்கும் முகமாக கடந்த 2 வருடங்களாக நல்லூர் பகுதியில் ஆவண காட்சியகம் அமைக்கப்பட்டிருக்கிறது. இம்முறையும் பல்வேறு சர்ச்சைகளுக்கு பின்னர் தியாக தீபம் திலீபனின் வரலாற்றினை எதிர்கால சந்ததியினருக்கு கடத்தும் முகமாக அவரின் வரலாற்றினை எடுத்து எம்பும் பார்த்தீபன் திலீபனாக திலீபன் தியாக தீபமாக எனும் தொனிப்பொருளில் இந்த ஆண்டும் ஆவண காட்சியகம் திறக்கப்பட்டிருக்கிறது என்று குரல் பதிப்பு தொடர்ந்து செல்கிறது. ஜனாதிபதி அனுரகுமார தென்னாப்பிரிக்க ஜனாதிபதியை நியூயோர்க்கில் சந்தித்து பேச்சு என்ற புகைப்படம் தாங்கிய செய்தி. தனக்கு தானே நற்சான்றிதழ் வழங்கிய இனப்படுகொலையாளி சந்திரிகா வடக்கு மாகாண சபை முன்னாள் உறுப்பினர் சபா குகதாஸ் தெரிவிப்பு. என்னை விசாரிக்க அழைக்கவில்லை, ஏனெனில் நான் தவறளிக்கவில்லை என்பதால் தான் தனக்கே நற்சான்றிதழ் வழங்கியது போல் முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா குமார தூங்க ஆங்கில ஊடகம் ஒன்றுக்கு பேட்டி வழங்கியிருக்கிறார் என்று சபா குகதாஸ் அவர்களுடைய கட்டுரை ஒன்று பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. அதேபோல கடமையை பொறுப்பேற்றார் உடுப்பிட்டி மகளிர் கல்லூரியின் புதிய அதிபராக செல்வி யானகி கிருஷ்ணபிள்ளை நேற்று புதன்கிழமை தன்னுடைய கடமைகளை பொறுப்பேற்றார் என்ற புகைப்படம் தாங்கிய செய்தி. மேலதிக கொடுப்பனவை வழங்க கோரி ஆயுர்வேத மருத்துவர்கள் போராட்டம், கைதடி வைத்தியசாலை முன்பாக கவனஈர்ப்பு. அரச சித்த மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தினரால் ஆயுர்வேத மருத்துவர்களுக்கான மேலதிக கொடுப்பனவு வழங்க கோரி நேற்றைய தினம் வேலைநிறுத்த போராட்டம் மேற்கொள்ளப்பட்டது என்ற புகைப்படம் தாங்கிய செய்தி. வெளிநாட்டு செய்திகளுக்குள் பாலஸ்தீனத்துக்கான தனிநாடு அந்தஸ்து சலுகை அல்ல உரிமை. ஐநா பொதுச் செயலாளர் அண்டோனியா திட்டவட்டமாக அறிவித்தார். பாலஸ்தீனத்தை ஆதரிக்கும் நாடுகளின் எண்ணிக்கை 147 உயர்வு என்ற செய்தியும். NPP ஆட்சி வராமல் இருந்தால் சந்தையில் போதைப்பொருள் விற்பனை நடந்திருக்கும். தேசிய மக்கள் சக்தி தலைமையிலான அரசாங்கம் ஆட்சிக்கு வராமல் இருந்திருந்தால் தங்காலை பகுதியில் வாராந்த சந்தையில் போதைப்பொருள் விற்பனை செய்யும் நிலை ஏற்பட்டிருக்கும் என்றும் தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் நஜித் இந்திக்க தெரிவித்திருக்கிறார் என்ற செய்தி. அதேபோல விளையாட்டு செய்திகளுக்குள் சரித்திர நாயகன் மகேல ஜெயவர்தன என்று அவர்களுடைய கட்டுரை ஒன்று பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. சாதனை நாயகி சிம்ரி மந்தானா இந்திய பெண் அணியினுடைய தலைவர் சிம்ரி தொடர்பான கட்டுரையும் பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. தினக்குரலுடைய ஆசிரியர் தலையங்கமாக மீண்டும் பேச்சுவார்த்தை என்ற தலைப்புடைய ஆசிரியர் தலையங்கம். இதுவரை பெற்ற டாலர் வருமானத்தை அரசாங்கம் நாட்டுக்கு வெளிப்படுத்த வேண்டும். 2028 அந்நிய செலாவணி இருப்பு சுமார் 18 பில்லியன் வரை அதிகரிக்கப்படாவிட்டால் நாடு மீண்டும் வீழ்ச்சியடையும் என குறிப்பிட்ட பாராளுமன்ற உறுப்பினர் தயாஸ்ரீ ஜெயசேகர ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு ஓராண்டு நிறைவடைந்துள்ள நிலையில் அரசாங்கம் இதுவரை பெற்ற டாலர் வருமானத்தை நாட்டுக்கு வெளிப்படுத்த வேண்டும் எனவும் தெரிவித்திருக்கிறார். கடுமையான வார்த்தைகளால் பேசுவது பிள்ளைகளுக்கு கடுமையான மன உளைச்சலை ஏற்படுத்தும். பிள்ளைகளை பிரம்பால் அடிப்பதை காட்டிலும் கடுமையான வார்த்தைகளால் பேசுவது கடுமையான மன உளைச்சலை ஏற்படுத்தும். ஒரு சில பாடசாலைகளில் ஆசிரியர்கள் பிள்ளைகளை முட்டாள் என்று சாடுகிறார்கள். இவ்வாறான நிலைமை மாற வேண்டும் என அமைச்சர் விமல் ரத்நாயக்க தெரிவித்திருக்கிறார். பாராளுமன்றத்தில் நேற்று நடைபெற்ற தண்டனை சட்டக்கோவை திருத்த சட்டமூலம் மீதான வாதத்தில் உரையாற்றுகையிலேயே மேற்கொண்டவாறு தெரிவித்தார். பாடசாலை கல்வியில் இருந்து விலகும் மாணவர்கள் எதிர்காலம் திசை மாறி செல்கிறது. அவ்வாறானவர்கள் பெரும்பாலானவர்கள் பாதாள குழு உறுப்பினர்கள், கெகல் பத்ரம பத்மே போன்ற சமூகத்துக்கு எதிரானவர்களாக மாறிவிடுகிறார்கள். பிள்ளைகளை உடலியல் ரீதியாக தண்டிப்பது முறையற்றதும். ஒரு சில பாடசாலைகளில் ஆசிரியர்கள் பிள்ளைகளை முட்டாள் என்று கடுமையாக விமர்சிக்கும் நிலை காணப்படுகிறது. உனக்கு கணித பாடம் எப்போதும் வராது என்று மாணவர்களை திட்டும் போது அவர்கள் உளவியல் ரீதியாக கடுமையாக பாதிக்கப்படுகிறார்கள். பாடசாலை வகுப்பறையில் பின்வரிசையில் இருக்கும் மாணவர்களின் எதிர்காலம் கேள்விக்குறியானதாகும். பிள்ளைகளை பிரம்பால் அடிப்பதை காட்டிலும் கடுமையான வார்த்தைகளால் பேசுவது கடுமையான மன உளைச்சலை ஏற்படுத்தும். நாங்கள் கடுமையாக தண்டிக்கப்பட்டே படித்தோம் என்று ஒரு சிலர் குறிப்பிடுகிறார்கள். சமூக கட்டமைப்பு மாற்றமடைந்து விட்டது. ஆகவே நவீன உலகுக்கு பொருந்தும் வகையில் சட்டங்களை இயற்ற வேண்டும். பிள்ளைகளை கடற்கரைக்கு செல்வதாக குறிப்பிடப்படுகிறது. சிறந்த புரிதல்களுடன் பிள்ளைகள் கடற்கரைக்கு செல்வதில் என்ன தவறு உள்ளது? கல்வி பொது தராதரம்
உயர்தர பரீட்சைக்கு தோற்றும் சகல பிள்ளைகளுக்கும் 5000 ரூபாய் வழங்கப்பட வேண்டும் என்றும் கல்வி அமைச்சின் பிரதமரிடம் குறிப்பிட்டிருக்கிறேன். பிள்ளைகள் அவர்களின் இளமை காலத்தை சிறந்த முறையில் அனுபவிக்க அவர்களுக்கான சுதந்திரத்தை வழங்க சகல கட்டமைப்பிலும் உரிமை இருக்கிறது என்று அவர் தெரிவித்திருக்கார் செய்தி. தினகரனுடைய இறுதிப்பக்க விளையாட்டு செய்திகளுக்குள் பாகிஸ்தான் அணியிடம் இலங்கை படுதோல்வி, இறுதியாட்ட வாய்ப்பு நழுவியது என்ற செய்தி. தேசிய மட்ட தைக்கொண்டா யாழ்ப்பாணம் வட்டுக்கொண்டை யாழ்ப்பாண கல்லூரி மாணவன் வெண்கலம் என்ற புகைப்படம் தாங்கிய செய்தி. இங்கிலாந்து நடுவர் டிக்கிபர்ட் மறைவு என்ற செய்திகளும் காணப்படுகிறது. இவை தினகரனுடைய முக்கிய செய்திகளாக இருக்கிறது. தொடர்ச்சியாக உதய நாளிதழின் செய்திகளோடு இணைந்திருக்கலாம். உதய நாளிதழின் பிரதான தலைப்பு செய்தியாக காற்றாலைகள் வந்தால் கதிகலங்கும் மன்னார், ஜனாதிபதியின் தன்னிச்சையான முடிவுக்கு மன்னார் பிரஜைகள் குழு கடும் கண்டனம் என்ற செய்தியும், அதேபோல காற்றாலை திட்டத்தை உடனடியாக கைவிடுக அரசுக்கு செல்வம் எம்பி எச்சரிக்கை என்ற செய்தி, கன்னிவடி அகற்றல் முகமாலையில் நிறைவு என்ற செய்தி, அதேபோல கிளிநொச்சி மருத்துவமனையின் பெண் நோயியல் பிரிவு பயன்பாட்டுக்கு வந்தது என்ற இயலவை பார்த்த செய்தி, ராயபக்சகளின் ஆட்சியில் முழு சுதந்திரம் இருந்தது புலம்புகின்றார் அம்பிட்டிய சுமரத்ன தேரர், துயரத்தால் சுவரில் தலையை அடித்து அழுதாராம் என்ற செய்தி. அதற்கு தினகரன் உதயனுடைய முச்சந்தி முரளியுடைய கருத்தாக அடங்கியிருந்தவையெல்லாம் இப்ப இனவாத ஊழையிட தொடங்கிட்டு நம் கண்டியலோ என்று முச்சந்தி முரளினுடைய கருத்து அமைந்திருக்கிறது. அதேபோல வர்த்தக நிலையங்களுக்கு ஞாயிறுகளில் கட்டாயமான விடுமுறை பருத்தி துறையில் முன்மாதிரி என்ற செய்திகளும் காணப்படுகிறது. அதேபோல தினக்குரலுடைய உதயன் பத்திரிகையினுடைய உட்பக்க செய்திகளுக்குள் இந்திய நிதியுதவியில் முல்லையில் மருத்துவமனை 4 மாடி நோயாளர் விடுதி அமைப்பு சுகாதார அமைச்சர் உறுதியளிப்பு என்ற செய்தியும், முல்லைத்தீவு மாவட்ட பொது மருத்துவமனையில் இந்தியாவின் உதவியுடன் 4 மாடி நோயாளர் விடுதி வளாகத்தை கட்ட தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. அதற்குரிய ஒப்பந்தம் இந்தியாவுடன் விரைவில் கைச்சாத்திடப்பட உள்ளது என்று சுகாதார அமைச்சர் நலிந்த ஜெயதீச தெரிவித்திருக்கிறார் என்ற செய்தியும், பரந்தன் ரசாயன தொழிற்சாலையில் குளோரின் உற்பத்தியை ஆரம்பிக்க நடவடிக்கை. பரந்தன் ரசாயன தொழிற்சாலை அமைந்துள்ள வளாகத்தில் ஹோஸ்பெரிக் சோடா குளோரின் உற்பத்தி தொழிற்சாலையை மீண்டும் ஆரம்பிப்பதற்கான சாத்தியவள ஆய்வை வரையறுக்கப்பட்ட பரந்தன் ரசாயன நிறுவனம் பூர்த்தி செய்திருக்கிறார்கள் என்ற செய்தியும் காணப்படுகிறது. இவைதான் உதய நாளிதழுடைய முக்கிய செய்திகளாகவும் இன்றைக்கு புலந்திருக்கக்கூடிய நாளிதழுடைய முக்கிய செய்திகளாகவும் இருக்கிறது. தொடர்ந்து மனிதர்கள் நேயர்களே, சிறிய ஒரு விளம்பர இடைவெளிக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம்.